ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கவங்க தான் யாருனா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சா தான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா அனுஷியா லைஃப் ஸ்டைல். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இருக்காது. பிரைன் டெவலப்மெண்ட் கூட இருக்காது. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறனால தான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் பிரைன் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். உடல் வளர்ச்சி சீராகும். தாய்க்கும் குழந்தைக்குமான இணைப்பு வலுப்படும். நிறைய பேருக்கு தாய்ப்பால் வர்றதில்ல. அவங்க டாக்டர் சஜஷன் படி அவங்க ஃபீடிங் பால் கொடுக்கலாம். ஃபீடிங் பால் பவுடர் பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் வர்றவங்க தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம். அப்போ தான் நம்ம குழந்தை ஃப்யூச்சரில் எந்த நோய் நொடி வந்தாலும் அதிலிருந்து அந்த குழந்தைய பாதுகாத்துக்க அந்த தாய்ப்பால் உதவுது. நான் சும்மா சொல்லலை, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் அதனால் சொல்கிறேன். தாய்ப்பால் குடித்த குழந்தைக்கு பால் குடிக்காத குழந்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா டப்புன்னு ஒரு கையில் இன்ஜுரி ஆனால் கூட அந்த தாய்ப்பால் குடித்த பிள்ளைக்கு சீக்கிரமாகும். ஆனால் குடிக்காத பிள்ளைக்கு அவ்வளோ பட்டுன்னு ஆறாது. எவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் கூட நீங்கள் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் டாக்டர் சஜஷன் படி. தாய்ப்பால் கொடுக்கறனால குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பாண்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காகும் மக்களே. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. மூளை வளர்ச்சி மற்றும் அறிவு ஆற்றலை மேம்படுத்துது. சிறந்த உடல் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. எளிதில் செரிமானமாகும். சுத்தமான மற்றும் பாதுகாப்பானது. நம்ம தாய்ப்பால் கொடுக்கறனால தாய்க்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை சுருங்க உதவுகிறது. ரத்தம் சுத்தமாகும். அது இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறது. மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. மன அமைதியை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாய் குழந்தைக்கு நல்ல ஒரு பாண்டிங் தாய்ப்பால் கொடுக்கறனால நமக்கு இதாக இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பாலை நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் தாய்ப்பாலுடன் சேர்த்து சுத்தமான உணவை நம்ம கொடுப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு 6 மந்த்து 7 மந்த் வரைக்கும் தான் தாய்ப்பால் கொடுத்தோம். அதனால் அவன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டான். என்னோடய செகண்ட் பாப்பாவுக்கு தாய்ப்பால் நான் நல்லா கொடுக்குறேன். ஏன்னா வரலைன்னும் போது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம தாய்ப்பால் பிள்ளைங்களுக்கு புகட்டுறதுனால ஊட்டுறதுனால தான் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயமாக கொடுங்க. தாய்ப்பால் சுரக்கின்ற தாய்மார்களே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க. சில பேர் அழகு போயிடும், நம்ம தாய்ப்பால் கொடுத்தா நம்ம இளமை போயிடும்ன்ட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. நான் பார்த்ததை சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு தாய்ப்பால்ன்றது நமக்கு ஒன்ஸ் தான் வரும். நம்ம ஒரு தாய்மை அடைந்த பிறகு மட்டும்தான் நமக்கு தாய்ப்பால் வரும். அதுக்கப்புறம் எப்பயுமே வராது. அதனால் தாய்ப்பால் இருக்கும்போதே தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. அந்த ஒரு சில பேருக்கு டெலிவரி ஆன டைமில் தாய்ப்பால் கிடைக்காது. அது எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு டெலிவரி ஆகி அந்த முதல் டைம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சீம்பால் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதில் அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தை நம்மளோட அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கில் இருக்கும். கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய இப்போ எல்லாரும் தாய்ப்பால் கொடுங்க. நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். தாய்ப்பால் கொடுக்கறனால நம்ம குழந்தைக்கு தான் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும். அதனால் கொடுங்க தயவு செய்து அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க சொல்லலாம். எல்லாருக்கும் பார்த்திங்களா, இயற்கையின் சிறந்த பரிசு தான் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் கூட எல்லாருக்குமே கிடைக்கிறது. ஒரு சில பேருக்கு கிடைக்கிது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் டெலிவரிக்கு அப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நார்மலானவங்களுக்கும் தான் ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க. கொடுக்காம இருக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை நம்ம லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். அன்டில்